அஸ்ஸலாமு அலைக்கும். வெந்தயக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. வெந்தயக்கீரையை உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து, ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை போட்டு அது கூட நல்லா வதக்குங்க. வெந்தயக்கீரை இது கூட ஆட் பண்ணி கலந்துடுங்க. வெந்தயக்கீரை எதுக்கு நம்ம உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும்னா கசப்பு கொஞ்சமாக குறையும், அதுக்காக தான். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிங்க. தண்ணி ஊற்றி அரைக்கூடாது, தண்ணி இல்லாமல் அரைங்க. அப்போ தான் துவையல் கெட்டு போகாது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கீரையை தாளிச்சிடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்ச வெந்தயக்கீரை பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம வெந்தயக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி